வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது காலையில் பெரும் விதத்தில் ஓபிஎஸ்க்கு கிடைத்த முதல் வெற்றி. டெல்லி மேலிடம் திடீர் குஷியில் ஓபிஎஸ். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய அங்கமாக கருதக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ராமநாதபுரம் தொகுதியில் பெரும் வாக்கு வித்தியாசம் வருகிறது, வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி வெற்றி பெற போகிறாரான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, பெரும் விதத்தில் வெற்றியை அடைய போகிறார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்று கூறப்படுகிறது. அதற்கான முக்கிய காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, பெரும்பாலான இடங்களில் அதிமுக கட்சி என்ற ஒரு இந்த ராமநாதபுரத்தில் இருந்த ஆதரவை தன்வசம் திருப்பிட்டாருங்க. ஓகேங்களா, தன்வசம் திருப்பி மொத்தத்தையும் ஃபுல் கண்ட்ரோலு ஓபிஎஸ் பக்கமாக, அதாவது பலாப்பழம் சின்னத்துக்கு வர மாதிரி பண்ணிட்டார். ஸோ அதை பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, அதிமுகவுடைய ஃபுல்லு ஆதரவும் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமாக மாற்றதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் ஒன்றொன்றும் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஸோ காலையிலே ஓட் எண்ணிக்கை நடக்கும் ஜூன் 4ஆம் தேதி. ஸோ அப்போவே மதியத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் ஓபிஎஸ் தான் ராமநாதபுரத்தில் பெரும் விதத்தில் முதற்கற்ற வெற்றியை பிரம்மாண்டமாக படைக்கப் போகிறார். அதன் பிறகு எல்லாத்தையும் தட்டி தூக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சூழலுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தள்ளப்படுவார் அப்படின்றது கூறப்படுகிறது. ஸோ இந்த ஒரு சூழலில் எல்லாத்துக்கும் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அதுக்கான வேலைகள் என்பது தீவிரமாக இருக்கணும். அது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கையில் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தான் தற்போதைய வரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பல கட்ட முயற்சிகளை நாம் தொடர்ந்து எடுத்தால் மட்டுமே அதற்கான வேலைகள் என்பது நடக்கும் அப்படின்றதுல உறுதிப்பட இருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றார் என்றால் கண்டிப்பாக நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இருக்கக்கூடிய அதிமுகவை கண்டிப்பாக ஓபிஎஸ் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர இப்போவே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், வேலுமணி இவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழலில் ஸோ இவங்கெல்லாம் அப்படி இப்படின்னு கொலாப்ஸ் ஆகி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற சூழலில் சிக்கல் என்பது வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்த்தால் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் அப்படி என்று பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறப் போகிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் தற்சமயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்குறவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். ஏன்னா ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரத்தில் ஒரு மெஜாரிட்டி, தென் தமிழகத்திலே ஒரு மெஜாரிட்டி இருக்கிறது. ஸோ பெரும் விதத்தில் அவர் இருக்கிறதுனால அங்கே மிகவும் சமுதாய வாக்குகளையும் இரட்டை இலை வாக்குகளையும் மீனவர்கள் வாக்குகளையும் பெற்று வெற்றியை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. முதல் வெற்றி ஓ பன்னீர்செல்வம் படைக்கிறாரா இல்லை பார்த்தீங்கன்னா தோல்வியை அடைகிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.